காலகட்டத்தில் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு உள்ள பேர்களை பாரேன், பேரே புரியல. அந்த காலத்தில் பெயர்கள் அர்த்தத்தோடு வச்சாங்க. கர்த்தரை துதி அப்படின்னு ஒரு பேர் வச்சாங்க. ஒவ்வொரு பேருக்கும் ஒரு அர்த்தம் இருந்தது. இன்னைக்கு உன் பேருக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? அம்மா அப்பா உனக்கு பேர் வைக்கும் பொழுது நிறைய பேர்கிட்ட கேட்டு பைபிள்ல இருந்து ஒரு நல்ல பேர் வைப்பாங்க. அந்த பேர் உனக்கு வச்சாங்கல்ல, அந்த பேரை நீ புரிஞ்சுக்கிட்டுறியா? அந்த பேருக்கு ஒரு விளக்கம் இருக்கிறது நீ உணர்ந்துக்கிட்டியா, அறிந்துக்கிட்டியா? அது மாத்திரம் இல்லை, அந்த பேருக்கேற்றபடி நடக்கிறியா? பெயர் வைக்கிறது சாதாரண காரியம் கிடையாது. பெயரில் என்ன சொல்லியிருக்குதோ அந்த குணங்கள் நம்ம வாழ்க்கையில் வெளிப்படணும், மற்றவங்க அதை பார்க்கணும். சரிங்களா? பாய். மறுபடியும் அவள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று இப்பொழுது கர்த்தரை துதிப்பேன் என்று சொல்லி அவனுக்கு யூதா என்று பெயரிட்டாள். ஆதியாகமம் 29:35.